ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். அதாவது நம்முடைய இந்திய தேசம் என்பது ஒரு பறந்து விரிந்த ஒரு நல்ல ஒரு தேசம், பாருக்குள்ளே நல்ல நாடு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த நாட்டில் 142 கோடி மக்கள் இருக்கிறதாங்க. இந்த மக்கள் பலவிதமான மொழிகள், பாஷைகள், பல பிரிவுகள் இருந்தாலும் ஒவ்வொருத்தருடைய கல்ச்சுரல்கள் எல்லாம் இருந்தாலும் ஒற்றுமையாக ஒரு இந்திய தேசமாக இருக்கிறது. இந்த தேசத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த தேசத்தை குறித்து எண்ணம் உள்ளவராக இருந்தார். பிதாவாகிய தேவனும் இந்த தேசத்தை குறித்து எண்ணம் உள்ளவராக இருந்தார். இங்கே முதல்ல ஆரியர்கள் இந்த தேசத்தை போலோ கைபர் இந்த கணவாய் வழியாக ஆரியர்கள் இந்தியாவுக்கு வந்தாங்க. ஆரியர்கள் எங்கே உள்ளவங்கன்னா சமாரியாவில் உள்ளவங்க. அவங்க இந்தியாவுக்கு வந்தாங்க. அவங்க இந்த நாட்டுக்காரங்க கிடையாது. பிராமணர்கள் இந்த நாட்டுக்காரங்க கிடையாது. அவன் அங்கேருந்து அவனை விரட்டி அடித்து இங்கே வந்திருக்கான். நாடு இல்லாமல் வந்தவன். இங்கே திராவிடர்கள் இருக்காங்க. இந்த திராவிடர்கள் இருக்கக்கூடிய நாட்டுக்குள்ளே இவங்க இருந்து திராவிடர்களை எப்படி பண்ணுறாங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு சோமபானம்னு ஒரு சாராயத்தை அரசர்களுக்கு குடிக்க கொடுத்துருக்காங்க. அரசர்களுக்கு கொடுத்து நல்லா காஸ்ட்லியாக தயாரித்து கொடுக்குறது. அப்புறம் பரதநாட்டியம் போன்ற டான்ஸுகளை ஆட வச்சு அரசர்களை பயப்படுத்தி அரசாங்கத்தை பிடிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக இந்தியாவில் இந்து சமயத்தை உருவாக்கியிருக்காங்க. ஆமாம், இவங்க நீர்நிலைகள் அதிகமாக இருக்கக்கூடிய இடங்களில் கங்கை, யமுனா நதிகள், அப்புறம் தாமிரபரணி முக்கியமான இடத்துல தான் குடியேறுவாங்க. ஏன்னா நீர்நிலைகளில் இருந்துக்கிட்டு கோயிலை கட்டி மக்களை பூரா விக்கிரக ஆராதனைக்குள்ளே நடத்தி அவங்களுக்கு மக்களை கடைசி வரைக்கும் இறைவனை காண விடாதபடிக்கு செய்கிறவங்க. அது பிறகு உடன்கட்டை ஏறுதல், அந்த புருஷன் இறந்த பிறகு பொண்டாட்டியும் கொண்டு போய் அதில் இப்போ தீச்சூளையில் போடுறதுக்கு கொண்டு போகிறவங்க. அது பிறகு தேவதாசி முறை, 12 வயசு பிள்ளைகளை கொண்டு போய் அந்த பொட்டு கட்டி உள்ளே விட்டுறது, பொது சொத்தாக்குறது. அப்போ அந்த பூஜாசாரிகள், அப்போ அங்கே விபச்சாரம் நடக்குது. அது பிறகு என்ன, அந்த நரபலி செலுத்துறது. அப்புறம் சிறு பிள்ளைகளுக்கு விவாகம் பண்ணி வைக்கிறது, சின்ன பிள்ளை பாலிய விவாகம். அது பிறகு மாந்திரம், பில்லி சூனியம், இந்த மாதிரி காரியங்கள் எல்லாமே இதில் தான் இருக்குது. இந்த மார்க்கத்துக்குள்ளே தான் இருக்குது. சோசியம், அமாவாசை கணிக்கிறது, இதெல்லாம் வச்சு ஒரு கூட்டம் பிழைச்சிக்கிட்டு இருக்க தவிர உண்மையான தேவன் யாருங்கிறத அவங்க மக்களுக்கு சொல்ல மாட்டாங்க. மக்கள்கிட்ட பொங்கல், புளியோதரை, சுண்டல், வடை, அப்புறம் என்னென்ன உண்டோ சாமிக்கு கூடன்னு வாங்கி அவ்வளோத்தையும் இவங்க சாப்பிட்டு இருக்கிறது. ஒரு பரிசுத்தம் கிடையாது. அதாவது உண்மையான ஒரு வேதத்தை அவங்ககிட்ட கிடையாது. மக்களுக்கு அந்த வேதத்தை விளக்கின்னு சொல்ல மாட்டான். அது எங்களுக்குரியதுன்னு சொல்லிவிட்டு அவங்களே அதை சமஸ்கிருதத்தில் ஓதி வச்சுருக்காங்க. அப்போ இந்த நாட்டு குறித்து எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பாகவே இறைவன் ஒரு தோமாங்கிறவரை கேரளாவுக்கு அனுப்பினார். அவர் மூலமாக அநேக நம்பூதிரிகள் ரசிக்கப்பட்டாங்க. அது பிறகு வில்லியம் கேரியை கல்கத்தாவுக்கு அனுப்பினார். சிவகாசியில் யாரை அனுப்பினார், ராக்லாண்டு துறையை அனுப்பினார். அப்போ இந்தியா முழுசுக்கும் மிஷனரிகளை அனுப்பினார். அந்த மிஷனரிகளை அனுப்புறதுக்கு முன்னால் இந்தியாவுக்குள்ளே யார் வந்தால், அந்த சோமநாதபுரம் ஆலயத்தை தங்கத்தினால் கட்டி இங்குள்ள மக்களை பூரா இது பண்ணி அடிமையாக்கி, அந்த ஆரியர்களை தான் அடிமையாக்கி வச்சுருந்தாங்க. மத ரீதியாக, ஜாதி ரீதியாக. ஜாதிகளை பிரித்ததே இந்த பிராமணர் தான். ஏன்னா அவங்களுக்கு எண்ணெயை பிடிச்சி கொடுக்குறதுக்கு செட்டியார், பதனி கருப்பட்டி நொங்கு கொடுக்குறதுக்கு நாடார், அது பிறகு யார் போர் தொழில் புரிவதற்கு தேவர், அது பிறகு அவங்களுக்கு என்ன வேணும், பிள்ளைவாள் கணக்கு எழுதுறதுக்கு, அப்புறம் இப்படி போர் செய்கிறதுக்கு வீரமறவர்கள். இப்படி நாட்டில் உள்ள ஜாதியை கொண்டு வந்ததே இந்த பிராமணன் தான். ஏன்னா அப்போ பிரித்தாளும் கொள்கை. அப்போ இந்த ஜாதிகளை பிரித்து அப்படி வச்சா தான் இவங்கெல்லாம் ஒன்றா இருந்தாங்கன்னா நம்மளை தீர்த்துருவான்னு சொல்லி பல வகையில் ஜாதி, இனம், மதம் எல்லா வகையிலையும் வேறு பிரித்து வச்சுருந்தாங்க. அப்போ இந்தியாவில் ஒரே நாடாக ஆக்கிறதுக்கு யார் காரணம்னா சர்தார் வல்லபாய் பட்டேலும் வெள்ளைக்காரங்க தான் இந்தியாவில் ஆண்டபோது இந்தியா ஒரு தேசமாக மாறிச்சு. அதுக்கு முன்னால் இந்தியாவை சரி பண்ண இந்த சோமநாதபுரம் ஆலயத்தில் பிராமணர்கள் தந்திரமாக பணத்தெல்லாம் சேர்த்து கொள்ளையடித்து நல்லா வச்சுருந்தாங்க. மக்களை கொள்ளையடிச்சு அதை அடிக்கத்தான் கஜினி முகமது
திப்பு அந்த நாளில் வந்து சோமநாதபுரம் அழைத்து ஆப்கானிஸ்தானத்தின் வழியாக வந்து அவ்வளோத்தையும் அடித்து அள்ளி ஒட்டகத்தில் அள்ளிட்டு போயிட்டான். அது பிறகு அங்கே போய் சொன்னோன்னா அவங்க அலையாக வந்து இந்தியாவுக்குள்ளே டெல்லியில் முகலாய பேரரசு சாம்ராஜ்யத்தை அக்பர், பாபர், அவுரங்கசீப் இவங்கெல்லாம் உருவாக்குனாங்க. அது 800 வருஷம் அவங்ககிட்ட வந்து இந்த ஆரியர்களும் இங்கே உள்ள மக்களும் போராட முடியலை. முஸ்லீம் வந்து 800 ஆண்டுகள் ஆண்டாங்க. அப்புறம் கிறிஸ்தவங்க வெள்ளைக்காரங்க வந்த பிறகு அவங்க 200 ஆண்டுகள் ஆண்டிருக்காங்க. அவங்கள்ட்டலாம் ஒன்றுமே முடியலை. கடைசியில் சுதந்திரம் கிடைச்ச பிறகு இப்போவும் அந்த ஆரிய கூட்டம் மறுபடியும் இந்தியாவில் உள்ள மக்களை, சிறுபான்மை மக்களையும் எல்லாரையும் பாடாப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. மேல்மட்டத்தில் இருந்துக்கிட்டு நம்ம கீழ்மட்ட மக்களை பூரா கொடிக்க வச்சு இந்த குடி பழக்கத்துக்கு இதாக்கி மக்களை வந்து ஒரு தன்னம்பிக்கை இல்லாமல் ஆக்கி அடிமைகளாக்கி தாங்கள் மட்டும் ஆளுகள். அதான் வெள்ளைக்காரன் போன பிறகு கொள்ளைக்காரன் வந்திருக்கான். இதுதான் இந்த நாட்டில் நடக்குது. அதனால் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையில் மெய்யான தேவனாகி இயேசு கிறிஸ்துவ அறிகிற அறிவை அடைந்து நீங்கள் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் பாதுகாக்கிறது மட்டும் இல்லை, முழு சமுதாயத்துக்கும் நீங்கள் உத்தரவாதம் உள்ளவங்களாக மாறும்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு உதவி செய்வாராக. ஆமென். அல்லேலூயா.